எஸ் கண்டினியூ. என்னது டேபிள்லாம் மாறி கிடக்கு? போன் பண்ணுங்க போய் பேச கொடுங்க. மிஸ்டர் யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாருன்னு கேக்குறீங்களே? என்ன இதெல்லாம்? இந்த சைடுல வச்சிருந்த ரெண்டு இன்சூரன்ஸ் ஃபார் அதெல்லாம் எங்க? இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல. இது அடுத்த கட்டணம். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். சாரி சார், நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 5 பைசா தர வேண்டியது. ஏய் பஞ்சு, நீ எங்கடா இங்க வந்த? ஹே, நீ சுரேஷ் இல்ல? சார்தான் போ. ஹே சுரேஷ், அவன் எப்படியா இருக்கான்? அதான்டா மிஸ்டர் ரவி. இந்த வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்ல. சாரி, டேக் இட் ஈஸிடா. எங்க வந்த? உட்காரு உட்காரு. வந்து இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வெரி குட். ஏடா உன்னுடைய ஞாபகம் வருது எப்படி இருக்குது? சொல்றப்போ என் ஆபீஸுக்கு புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்காந்துட்டேன். கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முந்தியெல்லாம் எந்த தெருவுக்கு போகணுமோ அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்டா, நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? யாரா அந்த யுவதி? தெரியலடா. ஒருவேளை என்னுடைய வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாவா? கரெக்ட் பாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130? நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே? எது எப்படி இருந்தானே தலையெழுத்துல இருந்தா அதுவே போறோம். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல, அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க. நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? முக்கியமான சமாதானம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒன்னும் கவலைப்பட போறதில்லை. அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரப்படாது. உடனே லவ்னு சொல்லிவிடுவான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா? சுரேஷ், எப்படா வந்த? என்னடா ஆபீஸ் போல? என்னடா உளர்ற? ஓ அட சீச்சி சீச்சி, நான் உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன்ல. சாரி டாடே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்னு பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா. பாவம், அவங்க வீட்டுல என்ன கஷ்டம். இந்த மாதிரி இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான். பெரிய கருணை வள்ளல் அக்பர் புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா இதுனா பஸ்ஸா? என்ன இடமா கொடுக்குற? பழைப்புடா பழைப்பு. அப்புறம் பூவாக்கா நீ லாட் அடிக்கணும். பத்தாதாப்பு இருக்கிறது. இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். என்னது உங்களுக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்பவோ யாரோ பாவ சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம்டா. அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக பரப்பிட்டேன்டா. டேய், இப்படி போடா. கரெக்டா? கரெக்டா? ஆமாப்பா. அவர் வந்துகிட்டே இருக்க. நீ உள்ள போய். சித்ரா, இன்னைக்கு எப்படியே போயிட்டு போகுது. நாளைக்கு எங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் இங்க வர வைக்காத. சரி, நீ உள்ள போ. வாங்க வாங்க. சித்ரா, இது என்னது? பெட்டி படுக்க. வீட்டுக்காரன் வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டான். வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கலான்னு வந்துட்டேன். இந்த வீட்லயா? எஸ், பாக்கி சாமான்லாம் லாரியில வருது. லாரியா? சாரி, நான் இங்க தங்குறது உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு என்ன அப்ஜெக்ஷன்? அதானே, அவன் அம்மா கூட பின்னாடி வந்துட்டு இருக்கா. அவங்க வேற வராங்களா? பரவாயில்ல, அம்மா தானே, சும்மா வரட்டும். சித்ரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? எனக்கு இந்த வீட்ல ஒரு காலி ரூம் ப்ளீஸ். காலி ரூம்? எஸ். இந்த வீட்ல? எஸ். ஜஸ்ட் a minute. இப்போ வந்துறேன். ஒரே நிமிஷம். ஓ எஸ். விமலா, அவ சொல்றது கேட்டியாடி? என்னடி இது? தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டாரு. குடும்பத்தோட இங்க வராராமே. நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க.
என்ன கொன்னுடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டி நான் கொல்ல பக்கமா ஓடி போட்டுமா? நல்லா இருக்கேன். என்ன தனியா விட்டுட்டு போக போறியா? என்ன ஒரு சின்ன ஹெல்ப். இன்னுமா வண்ணா எனக்கு என்ன துணி கொண்டு வரல. இந்த சட்டையெல்லாம் போட்டு ஆபீஸ் போக கூடாது. அதுக்காக நான் வரும்போதே ஒரு புது துணி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நீ சீக்கிரமா ஒரு சட்டை தச்சு விட்டுறேன். சட்டை நான் தைக்கணுமா? ஆமா, தையக்காரங்கிட்ட போனா எக்கச்சக்கமா கூலி கேட்கறான். ஐயோ, அந்த கூலி நானே கொடுத்துறேனே. ப்ளீஸ் அங்கே போய் தச்சுக்கீங்களே. அவன் அவசரத்துக்கு சட்டை தச்சு கொடுப்பானா? அடுத்த தீபாவளி கூட கொடுக்க மாட்டான். ப்ளீஸ் நீ தானே தச்சு கொடுக்கணும் சித்ரா. ப்ளீஸ். இது என்ன பண்ணணும்? என்ன கேக்குறியா? நீ தானே டெய்லர், சீக்கிரமா போய் தைய் போ. என்ன இது? இன்ச்சி டேப் எடுத்து அளவெடுக்காம கத்திரிக்கோல் எடுத்து கழுத்தை வெட்ட வரியாமா? அளவு எதுக்கு? அளவு இருக்கா? என்ன டெய்லர் நீ? இல்ல, நான் தைக்கிறதுக்கு அளவு எதுக்கு? உங்களதான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேனே. இத பாருங்க, நீங்க போய் பேசாம உட்காருங்க. நான் சட்டை தைச்சு கொண்டு வந்துடுறேன். போங்க ப்ளீஸ். வெட்டிட்டியா? ஓ, கரெக்ட்டா வெட்டிருக்கேன். வெரி குட். அப்போ டென்னிஸ் கார்டு வச்சிரு. இப்போ வெட்டி இருக்கிறத பார்த்தா அதுக்கு தான் வரும் போடுறேன். சுத்தலையா? அப்ப மிஷின் ரிப்பேர் போகுது. ஆமா, இது ரிப்பேர். நான் தைச்சு தரேனே. ரிப்பேர் ஒண்ணு இருக்காது. எங்கயா சிக்கிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் போட்டு பாரு பார்க்கலாம். அப்படியா? இருக்கு பாரு. ஐயோ, இது என்னது? மிஷினுக்கு என்ன சாணம் பண்ணி வைக்கிற? ஆமா, எவ்ரி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது உண்டு. ஐயோ ராமா, எப்படியாவது போட்டோம். சீக்கிரமா சட்டையை தச்சு கொடு. நேரமாயிட்டு. உட்காருங்க போய். போட்டா பார்க்கலாம். போடுங்க. எப்படி? இதுக்கு என்ன பேரு? சட்டை. ஓஹோ, இது என்ன காலர்? டென்னிஸ் காலர். கழுதக்காது மாதிரில இருக்கு. ஆமா, இதுல எது முன்பக்கம் எது பின்பக்கம்? பாக்கெட் அந்த பக்கம் இருக்கு, தேடி பாருங்க. அதான் முன்பக்கம். ஓஹோ, இங்கதான் இருக்கு. சரிதான், அப்ப அதுதான் முன்பக்கம். ரைட். நல்லா இருக்கு. கடவுளே. ஐயோ, இது போட்டோனே கிழிச்சிட்டீங்க. ஆமா, இது என்ன சட்டையா ரவிக்கியா? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ரவிக்கியோ சட்டையோ சேர்த்து தச்சிட்டேன். ஐ see. அப்போ பேண்ட் துணி வச்சிருக்கிறேன். இந்த பேண்ட்டையும் கவுனையும் கம்பைன் பண்ண மாதிரி எனக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு ட்ரவுசர் தச்சிடுறேன். ஓயே. ஐயோ, பேண்டா. அம்மா, உங்களுக்கு ஒரு என்னப்பா? மணி ஆர்டர். யாருக்கு? டெய்லர் அம்மாவுக்கு. சித்ரா, இங்கதான் இருக்கியா? கைது போட்டு வாங்கிக்க. சார், இவங்க இல்ல சார் டெய்லர் அம்மா. இந்த அம்மா பக்கத்து தெருவுல 12ஆம் நம்பர் வீட்டுல இருக்காங்க சார். ஏமா, அப்பா எல்லாம் சௌக்கியமா? சித்ரா, இதெல்லாம் உண்மைதானே? உள்ள இருக்கிற விமலாமா வெளியே வாங்க. தைரியமா வெளியே வாங்க. மணி ஆர்டர் பாரத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபக மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போலியா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா, கொஞ்சம் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏடி உன்னை பார்க்க முடியல. எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க. இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, எதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க? ஆமா, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியா? போட்டோம். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். அப்புறம் சும்மா சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் பிள்ளைங்கெல்லாம் திம்பாங்களாமே, நீயும் திங்கிறியா? எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கலாம். ஐயோ, கூப்பிடுறோம். எஸ், உட்காருங்க. நாங்க டாக்டர் பார்க்க வந்தோம். ஓ, டாக்டர் ஒண்ணு ஞாபகம் இருக்கு சார். நீங்க தானே நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடே, உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? சரிதான். வளர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரி, உடம்புக்கு என்ன? வந்து நான் சொல்றேங்க. நான் சொல்றேன் பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க பேசாம. ஐயோ, நீ மறந்து போய் ஏதாவது வளருவேன். கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்?
அடிக்கடி மயக்கம் வருது, சும்மா சும்மா வாந்தி எடுக்குது, வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு, 2 நாளா ஜுரம். நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. வயித்துல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். என்ன சொல்றீங்க? ஏன் கத்துற? சைலன்ஸ் போர்டு பாக்குறேன். ஹாஸ்பிடல் வந்து கத்தலாம். ஐயோ டாக்டர், இந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர், டாக்டர் அவ ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க MBBS தானே? எஸ். இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணணும். நர்ஸ், இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர், நான் சொல்றது போ. இது என்ன வெக்கம்? கூட்டி போமா. வெக்கமா? வயித்தெரிச்சல். போ. பாத்தீங்களா, வயித்துல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து எழுதி தர்றேன். நல்ல டானிக் எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க, தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். நல்ல காலம், நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரியுங்க. எந்த? இந்த ஜெயா மருத்துவமனை இல்ல, அவரு. என் பஞ்சு, என் மரத்தை வாங்குறியா? இல்லையா, மருந்தெல்லாம் வாங்க வந்த. மருந்து எனக்கா உனக்கா? எனக்கு. ஐயோ ஐயோ, இங்க வாங்க வாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பேசாம இருக்க மாட்டீங்க? டாக்டர் சார், மன்னிச்சிருங்க, தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் மறந்தீங்க. இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது வளர் வச்சுட்டாரு. பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். டாக்டர் சார், இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்திடுறேன். டோன்ட் வரி. ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு நினைச்சு என் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அந்த பய குணமாயிட்டானா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருக்கு குணமாயிடுச்சுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் எங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த பரீட்சை. வனஜா, எங்க வீட்டுக்காரர் வந்ததும் இது உன் வீடு மாதிரியே கொஞ்ச நேரம் நடிச்சா போதும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, சொன்ன மாதிரி செய்துட்டா போதும். கட்டி இருக்கிற இந்த துளியை பார்த்துட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டு தான் நினைச்சு அந்த பயலே போயிடுவான் பாரு. மாப்பிள்ள வரா போலுக்கு. வா வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. மச்சோ, ஆபீஸ்ல ஒரு பெரிய தமாஷ். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட இன்சூர் பண்ணிட்ட ஆளு திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டனே, அந்த ஆள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ, நீங்க ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரி தான் காரணம். அதான் இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏது தூளி? யார் மாமாவா? நீங்க யாரு? மஞ்சள் நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பழையாறீங்களா? ஐயோ, டைரியை கூட போய் கெஞ்சுட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்போ சரி, உட்காருங்க. உங்க வீட்டுல ஏன் நிக்கிறீங்க? தூளி யாரு? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உளறீங்க? என்னது ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ, என்ன ஐயோ, கல்யாணம் ஆனப்ப நானே கத்தல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் 2 மாசத்துக்குள்ளார குழந்தையை பெத்து வச்சிருக்கீங்க. இதை விட மோசமானமா? கஷ்டகாலம். குழந்தைக்கு உடம்புக்கு என்ன? இல்ல இல்ல, இது ஏன் வீடு இல்ல, உங்க வீடுதான். இல்லைங்க, இது உங்க வீடுதாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எது நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது? மஞ்சு, உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூராக்கும் தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற எவன் வீட்டுல தொங்கும்? ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டவட சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? மேலையா? பேர்ல மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே? சொன்னதுதான். என்ன காப்பாத்த வேண்டாமா? இந்த பாருங்க, இன்னும் ஏமாத்துறீங்க, நான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள்ள, நீ அப்படி சொல்லிடக்கூடாது. உனக்கு வேண்டியதுல நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க? இல்ல, டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன். என்னங்க? ஏமா எப்பங்க போகலாம்? எங்க டைவர்ஸ் பண்றதுக்கு? பிச்சு